அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பொதுவாக நாம் தூக்கத்தில் இருக்கின்ற பொழுது அதிகம் புரளக்கூடியவர்களாக நாம் இருக்கின்றோம். இவ்வாறு புரளுகின்ற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எதனை கற்றுத்தந்துள்ளார்கள், எதனை கடைப்பிடி சொல்லியுள்ளார்கள் என்பதனை பற்றி இந்த காணொளியில் நாம் பார்ப்போம். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவில் தூக்கத்தின் பொழுது புரளும் நிலை ஏற்படுகின்ற பொழுது நபி அவர்கள் இந்த துஆவை ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள். லா இலாஹ இல்லல்லாஹுல் வாஹிதுல் கஹ்ஹார் ரப்புஸ் ஸமாவாதி வல் அர்த் வமா பைனஹுமல் அஸீஸுல் கஃபார். வணக்கத்துக்குரிய இறைவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. அவன் தனித்தவன், அடக்கி ஆள்பவன், வானங்களும் பூமிக்கும் அவற்றில் உள்ளவற்றிற்கும் அதிபதி, யாவரையும் மிகைத்தவன், பெரிதும் மன்னிப்பவன். இந்த துஆவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூக்கத்தில் புரளுகின்ற பொழுது அதிகம் ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்ற இந்த ஹதீஸ் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவித்துள்ளார்கள். எனவே நமது தூக்கத்தில் இவ்வாறாக புரளுகின்ற பொழுது இந்த துஆவை அதிகம் ஓதிக்கொள்வோமாக.